நீங்க ஏழையா தாங்க இருப்பீங்க. இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களால பணத்தை சம்பாதிக்கவும் முடியாது, பணத்தை சேமிக்கவும் முடியாது. ஏன் இப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது உங்களுக்கே ஒரு புரிதல் கிடைக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிப்பாங்க. ஆனா அவங்களால பணத்தை சேர்க்கவே முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான காரணம் அவங்க நிறைய இடத்துல அவங்களுக்கே தெரியாம பணத்தை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கணும்னா நம்ம எந்த விதத்துலலாம் பணத்தை சேமிக்கலாம், எஃபர்ட் போடாம பணத்தை எப்படி சேமிக்கலாங்கிற அந்த புரிதல் அவங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்களால ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்க முடியும். இந்த விஷயங்கள் ஒரு சில வீடியோக்கள்லையோ இல்லை ஒரு சில வழிகளையோ நடக்காது. நம்ம நிறைய விஷயங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கிற சக்ஸஸ் ஆன பீப்புளோட நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். அவங்க எழுதின சக்ஸஸ் ஆன புக்ஸை நம்ம ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்குறவங்களுடைய விஷயத்தெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கிறது இன்னொருத்தவங்க சொல்றது மூலயமா நமக்கே அப்பதான் புரியும் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்ல தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி தான் நம்மளோட சேனல்ல ஃபினான்ஷியல் ரிலேட்டடா எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்கலாங்கிற விஷயத்த, அதுவும் மணி சேவிங்ஸ் ஒரு மையமா வச்சு மட்டுமே நம்மளோட வீடியோஸ்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 25,000 சேலரி வாங்குறீங்க ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ 25,000 இன்டூ 12 அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது அந்த பணத்தை நீங்கள் 2 மாதத்தில் நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க அந்த 10 மாதமும் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. இப்போ பணத்தோட தேவை என்ன? நீங்க சுதந்திரமா இருக்கிறது தான் பணத்தோட தேவை. உங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சுன்னா மீதம் இருக்கிற அந்த 10 மாதமும் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீயா இருப்பீங்க. இப்போ அந்த 10 மாதமும் நீங்க ஃப்ரீயா இருக்க போறதுல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அப்போ பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதை விட பணத்தை சேவ் பண்றதுல நம்ம ஒரு ஆர்வம் இருக்கணும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ பணம் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தருது. இந்த விஷயத்தோட புரிதல் உங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த மாதிரி எந்த வித தவறுமே நீங்க பண்ண மாட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான ஏரியா அப்படின்னா இப்போ பெங்களூரே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஏரியா இது. ஒரு ஐடி ஃபீல்டு நிறையா இருக்கிறதுனால இங்கே நல்லா புவர் பீப்புளும் இருக்கிறாங்க, அதாவது லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளும் இருக்கிறாங்க, அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளும் இருக்கிறாங்க, நல்லா ரிச் பீப்புள்ஸும் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற விலைவாசிகள் பார்த்தீங்கன்னா அந்த ரிச் பீப்புள் 1,00,000 சம்பாதிச்சாங்கன்னா அவங்களால 50,000 ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனால் மாதம் 20,000 25,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது. இப்போ இங்கே அந்த 1,00,000 சம்பாதிக்கிறவங்க அவங்க மாதம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாடகை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டு, இந்த அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஏரியாவில் தான் அவங்க குடியிருக்காங்க. அப்போ 10,000-15,000 இருக்கும். அதே மாதிரி இடத்துல நம்ம 25,000 சேலரி வாங்குறவங்களால இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் உள்ளே போய் இருக்கிற இடத்துல தேடி பார்க்கலாம். நம்ம வாக் பண்ணி போகிறதாகவும் இருக்கலாம், இல்லை பைக்கில் போகிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக ஒரு 6,000 7,000 இருக்கிற மாதிரி நம்ம சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டில் இருக்கலாம். இப்போது எக்ஸ்பென்ஸ் ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வாங்குறது ரொம்பவே யோசிக்கிறோம். நம்ம வாங்கினா புதுசு தான் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். 1 month 2 months யூஸ் பண்ணவங்க சில மொபைல்ஸ் கூட நமக்கு கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார், செகண்ட் ஹேண்ட் ஷோரூம் காரில் போனீங்கன்னா சேம் அந்த பிராண்டட் காரே ரொம்பவே லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்கவே ஒரு புதுமையான கார் மாதிரி தான் அதில் தெரியுது. அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் இது யூஸ் பண்ணலாம். இப்போ சில மேரேஜுக்குலாம் இப்போ கிறிஸ்டியன் மேரேஜ்க்குலாம் பார்த்தீங்கன்னா லாங் கவுனு இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. அதே நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். டேபிள், சேரு, இப்போ நமக்கு வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷினு, ஸ்டவ்வு, எலக்ட்ரிக் ஸ்டவ்வு இந்த மாதிரி எல்லா விஷயமும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டுக்கு விடுற அளவுக்கு சில வெப்சைட்ஸ்லாம் வந்திருக்கு. அமேசான்லேயே என்ன பண்ணுறாங்க, இப்போது ரீயூஸ்டு ப்ராடக்ட்னு விற்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு செகண்ட் ஹேண்ட்ல கூட கிடைக்குது. அந்த மாதிரி விஷயத்த நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். நோ ஸ்பெண்டிங் மணி. நம்ம டெய்லியுமே ஏதாவது ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்காக என்ன பண்ணுறோம், பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒன் வீக்கில் 1 டேயில் நான் இந்த பணத்தை நான் செலவு பண்ணவே மாட்டேன், அதாவது செவ்வாய்க்கிழமை செலவு பண்ண மாட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்க, செவ்வாய் வெளியில் பணத்தை செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே என்ன பண்ணலாம், ஒரு ரூல்ஸ் போட்டுக்கலாம். நான் இந்த டேட்டில் என்ன தான் ஆனாலும் என்ன பண்ண மாட்டேன், செலவு பண்ண மாட்டேன். அதுக்காக எமர்ஜென்சி வரும்போது செலவு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. சில டைமில்
இந்த 1 வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அடுத்தது 1 மந்த் அதை ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் 1 இயருக்கு அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா வாரத்துக்கு 1 நாளுங்கிறது அப்புறம் 2 நாள் பண்ணுங்கள். அது மூலயமா எவ்வளோ பணத்தை நம்மளால சேவ் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பணத்தை நம்ம அது மூலயமா சேவ் பண்ணலாம். சில பேர் அமாவாசையில் நான் வந்து பணத்தை செலவு பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கே வந்து இது வந்து மேல நாட்டிலலாம் வந்து இதை வந்து ஒரு வழக்கமாக கூட வச்சுருக்காங்க. நோ ஸ்பெண்டிங் மணி அப்படின்ட்டு. 1 டேயில் வந்து நான் அந்த மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன்னு. அது மூலயமா வந்து நிறையா வந்து பணத்தை அவங்களால சேவ் பண்ண முடியுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லாருமே நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். அதில் இருக்க பேலன்ஸை எத்தனை பேர் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரெகுலராக என்ன பண்ணணும், நம்ம பேங்க் பேலன்ஸை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம பேங்க்கில் எவ்வளோ மணி இருக்குது, ஜஸ்ட் ஒரு நம்பராக தெரிகிற விஷயம் நாளைக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கோங்கிறத அதை வச்சு தான் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம வந்து நம்ம செலவுகளை வந்து நோட் பண்ணி வைக்கிறது மூலயமா அப்போது நமக்கு அந்த பணம் எவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கோம், 1 மந்த்துக்கு எவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வீட்டுக்காக அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் அதை வந்து ரெகுலராக செக் பண்ணும் போது எந்த வழியிலலாம் அனாவசியமாக பணம் போயிட்டுருக்குங்கிறத உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிட்ஸுக்கு வந்து பணத்தை எப்படி சேவ் பண்ணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். ஒரு உண்டியல் வாங்கி கொடுக்கலாம். அது மூலயமா வந்து நீங்கள் ஏதாவது அவங்க நல்ல விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஏதாவது ஒரு மணி கொடுக்கலாம். இல்லை வீட்டுக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்கன்னா நமக்கு மணி கொடுத்துட்டு போவாங்க. அந்த மணியெல்லாம் அந்த பேங்க், அதாவது பிக்கி பேங்க்கில் போடணும், அந்த உண்டியில் போடணும். அதை வந்து அவங்க பிரேக் பண்ணி அந்த பணத்திலேருந்து அவங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஹேபிட் கொண்டு வரலாம். ஏன்னா வந்து அந்த பசங்க சேவ் பண்ணுற பணம் வந்து அவங்க எதுவுமே செலவு பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் நம்மளே செஞ்சிடறோம். ஆனால் சில பேர் வந்து அவங்க பசங்க அழுது கேட்குறாங்கன்னு உடனே கேட்டு உடனே வாங்கி கொடுத்துறாங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுக்காம அவங்களுக்கு நோன்னு சொல்ல பழகணும். ஏன்னா எந்த விஷயமே வந்து கேட்ட உடனே அழுதா நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நமக்கு லைஃப்பில் வந்து ஃபுல்லாக நமக்கு அப்படி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகும். அந்த விஷயத்தை அவங்க ஃபேஸ் பண்ணணும். அதுக்கான மன தைரியம் அவங்களுக்கு வேணும். அப்படிங்கும்போது குழந்தைங்களுக்கு ரிஜெக்ஷன், நோங்கிற வேர்டை வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க சேவ் பண்ணுற பணத்துலேருந்து இந்த பணத்துலேருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு தோணுதோ நீங்கள் வாங்குங்க அப்படிங்கிற ஒரு ஹேபிட் கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ இல்லைனாலும் அவங்க வளர்ந்து வர அந்த டைமில் பணத்தோட மதிப்பு என்னங்கிறது புரியும். பணத்தை எப்படி வந்து கையாளணுங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு புரியும். ஃபேன்சி ரெஸ்டாரண்ட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணும். ஃபேன்சி ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு அப்படின்னா 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி நான் சொல்ல. இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய KFC, டோமினோஸ், பீஸா ஹட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து பரவலாக நம்ம பார்க்க முடியுது. எங்கே ஒரு தெருவுக்காட்சி நமக்கு அந்த மாதிரி ஏரியா கிடைக்குது. ஏன்னா நிறையா ஜங்க் ஃபுட்ஸ் வந்து பசங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளே வந்து ஒரு பார்ட்டினா என்ன பண்ணிட்டோம், அங்கே போய் டோமினோஸில் பீஸா ஹட் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செலிப்ரேட் பண்ணுறோம். அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்டு போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்ப்ளிட்டிங் மணியை வந்து ஸ்ப்ளிட் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டுமே செலவு பண்ணிகிட்டு இருந்தால் அது என்ன ஆகுறது? எல்லாருமே ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம். இப்போ ஒரு டூரோ ஏதோ ஒரு ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. அப்போ அந்த ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது நான் பார்த்துக்கிறேன், நான் செலவு பண்ணிக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்களை நம்பி பசங்க, உங்கள் ஒய்ஃப் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் அந்த பணம் தேவைங்க வரும்போது உங்களால் பண்ண முடியாது. அப்போ ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா, ஃபேமிலி ட்ரிப்போ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்போ ஏதோ ஒரு ஷேரிங் பண்ணுங்கள். இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணி ட்ரெஸ் எடுத்துக்கலாம். நீ ஒரு 5000 கூட, நான் ஒரு 5000 கூட, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படிங்கிற அந்த ஒரு ஹேபிட்டை கொண்டு வாங்க. அப்படின்னா ப்ரோட்டீன் ஃபுட்டு வந்து எந்த மாதிரி இடத்துல, அதாவது இப்போ ஒரு மட்டன் வாங்கினா தான் அதில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. மட்டனும் வாங்கிக்கலாம். ஆனால் சில மட்டன் இல்லாமல் இந்த ஃபிஷ் வெரைட்டிலாம் கூட ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு கூட. நிறையா அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற மீன் வகைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி லோ காஸ்ட்டில் இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணி பார்க்கலாம், பசங்களுக்கோ இல்லை நமக்கோ. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம பணத்தை ரொம்ப இழந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான். சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம சண்டே ஆனால் நம்ம வந்து மட்டன் எடுத்தே ஆகணும். ஒரு வாரம் மட்டன் எடுத்தால் ஒரு வாரம் ஃபிஷ் பண்ணுங்கள், ஒரு வாரம் சிக்கன், ஒரு வாரம் எக்கு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணலாம். மட்டனையே வாங்கி 1000 ரூபாய் கொடுத்து மட்டன் வாங்குறதுக்கு இப்போது ஃபிஷ்ஷுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த மத்தி மீன் இதெல்லாமே வந்து நல்ல ஒரு ரிச் ப்ரோட்டீன் கிடைக்கிற ஒரு ஃபுட்டு தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம். இது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து தேவைப்படுறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ண முடியும்ல, அதுக்காக தான். அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரே சேலரி ஒரு ஒர்க்கை வச்சு மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியாது.
அந்த லைஃப்பை ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பணத்தை சேவ் பண்ணுறோங்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். ஒரு பணத்தை நம்ம வந்து சம்பளம் வச்சு நம்ம மட்டுமே சேவ் பண்ணுறங்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சைடு பிஸ்னஸ்னால் இப்போ வீட்டில் இருக்கிற உமன்லாம் என்ன பண்ணலாம், பெண்கள்லாம் என்ன பண்ணலாம், ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கிராஃப்ட் விஷயங்கள் பண்ணலாம். காமர்ஸில் வந்து நிறைய கிராஃப்ட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி பண்ணலாம். சில பேருக்கு வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ண தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி அது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ஏர்ன் பண்ண முடியும். அப்புறம் வந்து சில பேர் வந்து இப்போது நிறைய பெண்கள் வந்து ஜொமேட்டோ, ஆட்டோ இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி சைடில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று எனக்கு தெரிஞ்சவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனாலும் இன்னொருவர் வந்து கேப் ஓட்டிகிட்ருக்காரு. அது எப்படியோ இது இது கிடைக்கலனாலும் நம்ம என்ன பண்ணலாம், இது மூலிமா நமக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்குது. அதை வச்சு நம்ம ஒரு இது சேவிங் பண்ணலாம். அதை ஒரு பிஸ்னஸ்லேருந்து வர அமௌண்ட்டை வச்சு சேவிங்ஸும், ஒரு ஒரு இன்னொரு பிஸ்னஸ்லேருந்து வர அமௌண்ட்டை, ஒர்க்லேருந்து நம்ம வேலைக்கு போயிட்டு சேலரி வருதுல, அதை வச்சு நம்ம எக்ஸ்பென்ஸை வந்து பார்க்குறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பணத்தை அதிகமாக இழந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த, அந்த வீடியோவை இன்னும் யாரெல்லாம் பார்க்கலையோ ப்ளீஸ் நான் வந்து கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள்.